எனக்கு தெரிஞ்சு சார் ரஜினி சார் இஸ் தி தி ஐகான் ஆஃப் இந்தியா தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆக்டிங் கெரியரில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி ஹிந்தி ஃபீல்டு தவிர ஹிந்தி ஃபீல்டில் யாருக்கும் தெரியாது. பட் இப்போ வந்து அவரை கொண்டாடுறாங்க. ஸோ அவரோட படங்கள் இந்த பேன் இண்டியா அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய படங்கள் வந்து நம்ம இந்த சரி அந்த சைட்லேருந்து இந்த தெலுங்கு ஃபீல்ட்லேருந்து சரி நிறைய படங்கள் வந்து சூப்பராக போயின்னு இருக்கு. அதே மாதிரி ரஜினி சார் வந்து நிறையா திரைப்படங்கள் இன்னும் பண்ணணும். ப்ளஸ் நல்ல ஒரு டேரக்டர்ஸை செலக்ட் பண்ணணும், நல்ல ஸ்டோரியை செலக்ட் பண்ணணும், நல்ல கதைகள் நடிக்கணும். அவ்வளோதான். ஐ திங்க் ஒரே விஷயம் சொல்கிற ரஜினி சார், நீங்கள் வந்து ஜெயிலர், வேட்டையன் படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் ஹீரோ கேரக்டர்ஸ் வேண்டாம், போதும். இந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. காட் பிளெஸ் யூ. லிவ் லாங். தேங்க்யூ. 74 இயர்ஸில் ஒரு மனுஷன் ஓடிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறேன்? இன்னும் 300 crores 400 crores கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு எப்படி பார்க்குறேன்? ரஜினி சாருக்கு வந்து இப்போது 74 இயர்ஸ் ஆகுது. ஒரு December 12, 2024 வந்தால் இந்த வயசில் கூட இந்த மனுஷர் இவ்வளோலாம் பண்ணுவாரா அப்படின்னு தான் எனக்கு தோணும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்துச்சு. ஆனாலும் 2.0லும் சரி, ரோபோட் ஒரு அந்த படத்துலேயும் சரி அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரோபோட்டாகவும் ஆக்ட் பண்ணணும், நார்மல் ஹியூமன் பீயிங்காகவும் ஆக்ட் பண்ணணும், எவ்வளோ பண்ணியிருக்காரு. ப்ளஸ் கோச்சடையான் படத்தில் வந்து ஒரு 3D அனிமேஷன் படம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்தாரு. அதில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய படங்கள் கொண்டு வாங்க சார். ஆனால் வித் குட் டெக்னாலஜிஸ் கொண்டு வாங்க, நிறைய பார்க்கலாம். அனிமேஷன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது சார், நம்மளுக்கும் சொந்தம் தான். அந்த டெக்னாலஜி இங்கே கொண்டு வாங்க, நிறையா பண்ணுங்கள். ஸோ பண்ணால் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுவாங்க, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்போம். ஸோ வில் பி வெரி ஹாப்பி டு see a movies again சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வர டிசம்பர் 2 வந்து ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறேன்? ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பரில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜெயிலர் 1 பார்த்திங்கன்னா நிறையா வந்து கேமியோ ரோல் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ஜெயிலர் 2ல நிறைய கேமியோ ரோல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கோம். தயவு செஞ்சு ஜெயிலர் 2 பண்ணும்போது ப்ரமோஷன்ஸ் நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறையா மக்களுக்கு ரீச் ஆகும். ஜெயிலர் was an huge heart of thanks to the director Nelson. ரொம்ப நல்லா படம். ஜெயிலர் 2 கூட அப்படியே இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2 நாளில் பர்த்டே வருது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பர்த்டே விஷஸ் டு சூப்பர் ஸ்டார். சின்ன வயசுல எனக்கு பிடிக்கும் அவருக்கு. ஆக்டர் ஐ கேன் லைக் ஹிம். எஸ்பெஷலி ஐ லைக் அவர் படம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து படம் பார்த்தீங்கன்னா முள்ளும் மலரும், எஸ்பெஷலி முள்ளும் மலரும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வேஷம் ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டெலாம் பார்த்தா அருமையாக இருக்கும். அதாவது நம்மளே பார்க்குற மாதிரி அது சம்டைம்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளுடைய கலரு, ஆக்சுவலி நம்மளுடைய கலரே அது பார்க்குற மாதிரி தெரியும் அது. ஸோ அதனால அது பிடிக்கும் அது. அவர் இப்போ எனக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது முள்ளு மரம் பார்க்கும்போதுனா அந்த காளி கேரக்டரில் பார்க்கும்போது நம்மளே வந்து பார்க்குற மாதிரி தங்கச்சி மேலே பாசமாக இருக்கிறது அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பட் இப்போ தான் அவர் கொஞ்சம்லாம் பார்க்கும்போது ஆன்மீக லெவலில் போகும்போது தான் ரொம்ப பிடிக்க மாட்டேது. ஆனால் அந்த பீரியடில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பட் இப்போ அவர் பிடிக்க மாட்டேது. எனிவே பர்த்டே விஷஸ் டு சூப்பர் ஸ்டார். ஓகே, 74 வயசில் மனுஷன் நடிச்சு அது ரியலி இஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, அந்த ஃபிட்னஸை பார்த்து எங்களுக்கு பயமாக. இந்த வயசுலேயும் சூப்பராக ஃபாஸ்ட்டாக இருக்கார். நாங்களாம் இருப்போம்மா கூட எனக்கு சந்தேகம் தான். அதெல்லாம் இப்போவே எனக்கு சம்டைம்ஸ் எனக்கு ஒரு உடம்பு சரியாமல் போகும்போது ஒரு நல்ல பாட்டு. சூப்பர் ஸ்டார் 74 இயர்ஸு, வெரி ஆக்டிவ், ரொம்ப எஃபிஷியன்ஸியாக இருக்கார், நல்லா பண்ணிகிட்ருக்காரு சார். பட் அவர் பார்த்து ஒரு பொறாமையாக தான் இருக்குது. விவேக் சார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு, யாரை பற்றியும் காசிப் பேசாத ஒரு ஹீரோ அப்படின்னு. அது உண்மை தான். அது ரியலி தான். யார் பற்றி காசு பேச மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கணும், சம்பாதிக்கணும், போகிறோம், அவ்வளோதான். அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். யாரை பற்றி பேசினா, யாரை பற்றி காசு பேசினா என்ன வரப்போகுது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுதா? ஒன்றும் கிடையாது. நம்ம வேலையை பார்க்குறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். காசிப்ஸ் பேசுகிறத வந்து வேஸ்ட்டு தான் லைஃப்பில். அதனால் ரஜினி சாருக்கு பர்த்டே வருது. இந்த வீடியோ அவர் பார்த்தா ஹாப்பி பர்த்டே சார். என்ன சொல்கிறது, நிறைய அப்டேட்ஸ் வருதுன்னு இன்ஸ்டாவில் வந்துட்டு கூலி அப்டேட் வருதுன்னு சொன்னாங்க, ஜெயிலர் 2 அப்டேட் வருதுன்னு சொன்னாங்க.
அப்புறம் இன்னொன்று ஏதோ மணிரத்னம் கூட அடுத்து இன்னொரு படம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு 3 நாள் அப்டேட் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ நல்லாயிருக்கும், வந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் தளபதி படம் வர ரீரிலீஸ் ஆகுதுலாம் சொன்னாங்க. டிக்கெட் கிடச்சா நல்லாயிருக்கும், போய் பார்ப்பேன். ஸோ ரீரிலீஸ் போகிறதுக்கு ஐடியா இருக்கா? ரீரிலீஸ் ஐடியா இருக்குது, பட் ஃப்ரெண்ட்ஸாக போனால் நல்லாயிருக்கும்ல. ஸோ யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்துட்டு போகணும். ஓகே, 74 இயர்ஸ் ஒரு மனுஷன் ஒன்றா ஓடிட்டே இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த எனர்ஜி? எப்படி அதானே எப்படின்னு தான் நான் பார்க்குறேன், எப்படி ஓடிட்டு இருக்காருன்னு தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, அந்த ஏஜில் எங்கள் தாத்தாவுமே சிமிலர் டு அந்த ஏஜ் தான். அவருமே நல்லா நடக்கிறாரு, செய்வார். பட் இந்த அளவுக்கு நிறைய பேர் இந்த ஏஜில் இருக்கிறது வந்து பெருசு. அந்த ஏஜில் ஒருத்தங்க பெருசு தானே, ரொம்ப பெரிய இது தானே. டான்ஸ் ஆடுறது, எதோ பண்ணுறாரு, சண்டை போடுறாரு, அது இதுன்னு நிறையா பண்ணுறாரு இந்த ஏஜில். ஸோ நல்லா இருக்கு பார்க்கும்போது. அவர் படங்களே உங்களுக்கு பிடிச்ச படம்னா என்ன சொல்லுங்கள்? இதுண்ணா பேட்டை. என்ன காரணம், அந்த ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, இப்போது ரீசெண்டாக வந்த எல்லா படமே ரஜினி சார் ஒன்று அப்பா இல்லை போலீஸு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு வேறு மாதிரி ஒரு கேரக்டரே அந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்னாலே அது பேட்டை தான். ஒரு ஹாஸ்டல் வார்டனு, அது ஒரு மாதிரி அப்படியே சுற்றி ஒரு இடத்துல வந்து நிற்கும். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த ஸ்டோரி பார்க்கும்போது. ப்ளஸ் மாஸ் எலிமெண்ட்ஸ் சூப்பராக இருக்குண்ணா. ப்ளஸ் ஃபன்னு, டான்ஸு, ரொமான்ஸு எல்லாமே இருக்குண்ணா அந்த படத்தில். ஸோ அதனால் ஆமாம், அது வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஜெயிலர் 2 அப்டேட்டுன்றத விட ஜெயிலர் 2 எப்படி இருக்குன்ற ஒரு கதை தான் எனக்கு, அது ஒரு ஈகராக இருக்கு. ஏன்னா பையன் செத்துட்டாரு. ஸோ ஜெயிலர் 2க்கான காரணம் என்ன, அந்த வர்மன் சொன்ன அந்த ஒரு டைலாக், பெரிய நெட்வொர்க் அந்த ஒரு டைலாக்கா இல்லை வேறு என்ன இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். ரஜினி சாருக்கு என்னோட விஷஸ். ஸோ அவர் ரொம்ப நல்ல மனிதர். இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணலாம், அவ்வளோதான் எனக்கு தெரியும். 74 வயசுலேயும் நம்பர் 1 இருக்காரு. ஆமாம் எனர்ஜியாக இருக்காரு. ஆமாம். ஸோ அவரோட என்ன சொல்கிறது, அவரோட உழைப்பு, அவரோட இதுதான். ஸோ இன்னும் அவர் மக்களுக்கு ஏதாவது பண்ணலாம், அதான் என்னோட இது, அவ்வளோதான். அவர் நடித்த படங்களே உங்களுக்கு பிடிச்ச படம்னா என்ன? பிடிச்ச படம் நிறைய இருக்குது, நல்லா இருக்கும். அருணாச்சலம் நிறைய இருக்குது. ஸோ அவரோட இது ரொம்ப ஸ்டைல் எல்லாமே. அந்த நக்மா கூட நடித்த ஒரு படம் நல்ல படம். இல்லை பாஷா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல மனிதர். ஆமாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார்.